வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 48 நாட்களில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படி என்னங்க நடக்கும் அப்படின்னா, உங்களோட சகல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் தீர்றதுக்கான ஒரு வழிபாடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பதிவுக்கு போகலாமா? நம்ம இந்த ஒரு கிடைச்சிருக்க வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? முதல்ல நமக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும். பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா பணம் இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை ஆயிடுச்சு. நோயற்ற வாழ்வும் பணமும் இருந்துட்டாலே நிம்மதியான வாழ்க்கைக்கு சாத்தியம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லார்கிட்டேயுமே இருக்குது. இது இல்லாத காரணத்தினால தான் நம்ம உறவுகள் இடையில் பிரச்சனைகள் உருவாகுது. இப்படி அனைத்தையும் சமாளித்து வாழ்வில் முன்னேறது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதனால தான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் தொல்லை வருது, நம்ம இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்கள், துரோகங்கள், தொடர் தோல்விகள், கண் திருஷ்டி, சில பேர் நம்பக்கூடிய பில்லி சூனியம், இதெல்லாம் கூட நமக்கு ஒரு பிரச்சனையாக ஏற்படுது. அப்போ இதிலிருந்து நம்ம விலகணும், நமக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நினச்சி ஒரு விரதம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. சூரியனை கண்ட பனி போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானை நம்பி நீங்கள் சரணடையும் போது அவர் நம்ம காத்து அருள் புரிவார். நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை மாறி நிம்மதியை அடையலாம். மந்திரத்தை சொல்கிறேன், நான் பொறுமையாக சொல்கிறேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, ஷடாஷரனே. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, ஷடாஷரனே. அடுத்த வரி, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக. மறுபடியும் சொல்கிறேன். என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக. இந்த மந்திரம் அகத்தியர் அருளியது. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் 108 முறை ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சகல சௌபாக்கியங்களும் பெருகும், எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும், அனைத்தையும் நீங்கள் உங்ககிட்ட வசீகரித்து உங்ககிட்ட வந்து சேரும். உங்கள் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வாக்காகவே அமையும். இதை நீங்கள் தினமும் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசில் நினச்சி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி அப்படின்ற ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு செவ்வரளி பூக்கள் அட்சதையினால் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சால் இந்த 48 நாட்களுக்குள்ளேயே திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை உங்களுக்கு முருகனே அருள்வார். கவலையும் துயரங்களும் சூழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு குடும்பத்தில் ஒற்றுமை, நிம்மதியான வாழ்க்கை, மன நிம்மதி கிடைக்க நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வழிபாட்டு தகவல்களில் நான் சந்திக்கிறேன். ஓம் முருகா போற்றி. முருகா முருகா முருகா.